இந்த மணமறை ஓய்சி ஸ்கூலில் வந்து படிக்கிறோம். நாங்கள் வந்து போன 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 ஆண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த தண்ணி குடிக்க போனப்போ இந்த மாதிரி காவல்துறையினரை வச்சு எங்களை அடித்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினாங்க. அதை வந்து நாங்கள் வந்து இது மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து நாங்கள் அதுக்கு வந்து தகவல் கொடுத்தோம். அதனால் அந்த அந்த 4 பேரை மாத்திரம் எங்களை வந்து குறிப்பிட்டு இது பண்ணி எங்களை வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போ, நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு, எக்ஸாம் மட்டும்தான் நீ வரணும் அப்படின்ட்டுருக்காங்க. எதற்கும் காரணம் கேட்டால் பள்ளிக்கூடத்தை வந்து பெஞ்சு இந்த மாதிரி நொறுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்கூலில் ட்ரக் யூஸ் பண்ணுறோம்ன்றாங்க. ஸ்கூலில் யாருமே இல்லாதப்ப வந்து நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து உள்ளக்க வந்து எல்லாத்தையும் உடச்சி இது பண்ணுறோம்ன்றாங்க. ஆனால் அது எந்த ஆதாரமுமே இல்லாமல் எங்களை இந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் அதை பண்ணவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம்னு எங்களை சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் சார்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டால் நான் பண்ணலைன்னு சொன்னாலும் அவங்க போய் தாசில்தாரை பாருங்க அப்படின்றாங்க. தாசில்தார் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் டீச்சர் சார்ஸ் எல்லாம் வம்பிழுத்தீங்கல்ல, இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணீங்கல்ல, பெஞ்சை உடச்சிங்க, ஸ்கூலில் யாருமே இல்லாதப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து ஹெச்எம் சார் ரூமெல்லாம் உடச்சிங்கல்ல, இது பண்ணி காசு கட்டி படித்தாதே உனக்கு அந்த அருமை தெரியும். இல்லாட்டா உனக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும்? நீ காசு கட்டி கூலி வேலை பார்த்து நீ படி, நீ உனக்கு சும்மா இப்படி ஃப்ரீயாக ஓசியில் கட்டி விடவும் தானே நீ இப்போ இந்த மாதிரி படிக்கிற அப்படின்றாங்க என்னை பார்த்து. ஏன்னா 4 பேரையுமே இது பண்ணி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து உள்ள விட மாட்டுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சிஓ ஆஃபீஸில் வந்து மனு தர வந்திருக்கோம். எங்களை பள்ளிக்கூடத்தில் உள்ள விடுற மாதிரி கேட்டுக்கிறோம். உள்ளாட்டா நாங்கள் படிக்கணும். எங்களுக்கு படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமே. 1 வருஷம் நாங்கள் படித்தோம்னா நாங்கள் படித்து கட் ஆஃப் நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். எங்களை படிக்க மாத்திரம் உள்ளே விட்டால் எனக்கு உள்ள அனுமதி தந்தால் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.